கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், கரிசலாங்கண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் இது காய வச்சு வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், காய வச்சு வச்சுருக்கேன். பச்சையாகவும் இருக்கலாம், நான் காய வச்சு வச்சுருக்கேன். இது கரிசலாங்கண்ணி, இது ஃபுல்லுமே கரிசலாங்கண்ணி தான். இந்த மாதிரி சைஸில் 2 நெல்லிக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 துண்டு தேங்காய் நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் வச்சு வச்சுருக்கேன். 1/2 லிட்டர் எண்ணெய்க்கு இவ்வளோ பொருளும் தேவைப்படும். இது சாறு எடுக்கணும், மிக்சியில் போட்டு சாறு எடுத்துட்டு நான் உங்களுக்கு காய்ச்சும் போது காமிக்கிறேன். இது வந்து தேங்காய் எண்ணெயில் காய்ச்சணும். காய்ச்சதுக்கொண்டு இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன். சாறு எடுத்துட்டு காய்ச்சும் போது காமிக்கிறேன். இந்த பாருங்கள், எல்லாத்தையும் போட்டாச்சு. கரிசலாங்கண்ணி, கருவேப்பிலை, நம்ம எடுத்து வச்ச பொருள் எல்லாம் போட்டாச்சு. ஓயாம 2 மட்டும் 3 மட்டும் அப்படிலாம் எடுக்க வேண்டாம், ஒரே மட்டும் எடுத்தால் போதும் சாறு. இதை சாறு எடுத்து இந்த பாருங்கள், இந்த கலரில் வரும். தண்ணியாக தான் இருக்கும், பயப்பட வேண்டாம். நம்ம எல்லாத்தையும் இதில் ஊற்றும் போது சரியாயிடும். இந்த பாருங்கள், சாறு புளிஞ்சாச்சு. இவ்வளோ சாறு இருக்குது. 1/2 லிட்டர் எண்ணெய்க்கு இவ்வளோ சாறு. எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றிக்கலாம். இதை பார்த்திங்களா, கொழுன்னு வந்துட்டா சாறு. பார்த்திங்கன்னா சாறு கொழுன்னு வந்துட்டா. இதில் நெல்லிக்காய் இருக்குது, கருவேப்பிலை, கரிசலாங்கண்ணி, தேங்காய், சின்ன வெங்காயம் எல்லாம் இருக்குது. எண்ணெயும் இதில் ஊற்றிக்கலாம். இளநரை எல்லாமே எடுத்துடும் இந்த எண்ணெய். நல்ல முடி கருகருன்னு வளரும். பிள்ளைகளுக்கு குளிர்ச்சியும் கூட. இப்போ வெயில் நேரம் நம்ம இதெல்லாம் சேர்த்துருக்க பொருள் அத்தனையும் குளிர்ச்சி தான். இந்த எண்ணெயை தேய்ச்சா பிள்ளைகளுக்கு நல்லா சூடு குறையும். பெரியாரும் தேய்ச்சிக்கலாம், முடி நல்லா அழகாக கருகருன்னு வளரும். காய்ச்ச போகிறேன், காய்ச்சிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. காய்ச்சும் போதும் காமிக்கிறேன் எப்படி இந்த சாறு எண்ணெயும் ஒன்றா சேருதுன்னு பார்க்கலாம். இந்த பாருங்கள், எண்ணெயும் அந்த சாரும் ஒன்றா சேர்ந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஒன்றா சேரணும். அதுக்கப்புறம் நல்ல எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமேலு அப்படியே எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து ரொம்ப நல்லது தலைக்கு, பிள்ளைகளுக்கு. இப்போ முடி வளர்க்கணும், இப்போ இந்த பேரன் பேத்தி நம்மளுக்கெல்லாம் முடி வளர்க்கணும் நம்ம ஆசைப்பட்டோம். நிறைய முடி கழியுதுன்னா இந்த மாதிரி எண்ணெயை காய்ச்சி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும். என் பேரனுக்கு கூட லேசாக 1 2 நரைச்சிருந்து இந்த மாதிரி தான் காய்ச்சி தேய்ப்பேன். இப்போ நல்லா மாறி இருக்கு. இந்த பாருங்கள், நல்ல எண்ணெயும் சாறு கொதிக்கி பார்த்தீங்களா. இன்னும் கொதித்து வற்றணும். இவ்வளோக்கு ஊற்றணும். அப்படி இவ்வளோ குறைஞ்சிட்டு இன்னும் நல்லா வற்றணும். நல்லா கொதிக்கி பார்த்தீங்களா. இன்னும் நல்லா வற்றணும்னா காமிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாருங்கள், நல்ல எண்ணெய் காஞ்சிட்டு பச்சை கலராக வந்திருக்கு, உங்களுக்கு தெரியும். நல்லா முறுன்னு வெந்துருச்சு. இந்த பார்த்தீங்களா, நம்ம ஊற்றின சாறு ஃபுல்லும் இப்படி வந்துடும். ஆனால் இன்னும் கொஞ்சம் இருக்கணும், இந்த பச்சை இருக்கக்கூடாது. பச்சை இல்லாமல் காய்ச்சிடணும். இந்த பார்த்தீங்களா, ஒட்டக்கூடாது, இப்படி ஒட்டாமல் இருக்கணும். இன்னும் கொஞ்சம் இருக்கணும். இது நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பதத்தையும் நான் காமிக்கிறேன். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாருங்கள், நல்லா வெந்துச்சு. அப்போ பச்சையாக இருந்தது, இப்போ நல்லா மொறுன்னு வந்துட்டு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சூடு ஆனதுக்கப்புறம் பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்பவும் உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். இந்த பாருங்கள், நல்லா காஞ்சியாச்சு. நல்லா ஆறினதுக்கப்புறம் இந்த பாட்டிலை நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பாருங்கள், நல்லா ஃபில்ட்ரு பண்ணி இதில் ஊற்றி வச்சாச்சு. அந்த மண்டியெல்லாம் அடியில் கொஞ்சம் இருக்கும், அதையும் நீங்கள் ஒரு கிண்ணத்தில் போட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வடிச்சிடும், அதையும் வம்பாக்கக்கூடாது. நம்ம தள்ள தேய்ச்சிக்கலாம். 1/2 லிட்ரு எண்ணெய் ஊற்றணும். இவ்வளோ எண்ணெய் வந்திருக்கு நம்மளுக்கு. பார்க்கவே பார்த்தீங்களா கலரு, பச்சையும் கருப்பும் சேர்ந்துருக்கு பார்த்தீங்களா.
இதை தேய்ச்சிங்கன்னா நல்லா உடம்புக்கு சூடு குறையும், முடி உதிராது, இளநரை இருந்தால் நல்லா கருப்பாயிரும் முடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.